இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் யோசுவாவிடம் சொன்னார். மூசை மரித்த பிற்பாடு மூசைக்காக ஜனங்கள் துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்த பின்பு கர்த்தர் யோசுவாவிடம், நான் மூசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூடவே இருக்கிறேன் என்று கர்த்தர் யோசுவாவிற்கு வாக்கு கொடுத்தார். அதே போல கர்த்தர் யோசுவாவுடனே இருந்து கானான் தேசத்திற்கு வழி நடத்தி சென்று அவர்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும் வரைக்கும் கூடவே இருந்து யோசுவாவின் கரத்தை கர்த்தர் பலப்படுத்தினார், பாதுகாத்தார். யாக்கோபோடு கூடவே இருந்து பெயர்சபாவிலிருந்து, அதாவது தகப்பன் வீட்டிலிருந்து பதான் அராமுக்கு அவனுடைய மாமன் வீடு சென்று திரும்பும் வரைக்கும், நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன கர்த்தர் எப்படி யாக்கோபோடு கூட இருந்து வழி நடத்தினாரோ அதே போல யோசுவாவுடன் இருந்து வழி நடத்தின கைவிடாத தேவன் அவர். கைவிடுவதில்லை என்றால் அவர் நம்முடைய கரத்தை பற்றி பிடித்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையுடைய கரத்தை பற்றி பிடித்திருப்பது போல, திருமணத்தின் போது கணவன் மனைவியின் கரத்தை பிடித்திருப்பது போல, வயதான பெற்றோரை பிள்ளைகள் கைப்பிடித்து நடத்தி கொண்டு போவது போல, பார்வையற்றோரை கரம் பிடித்து நடத்துகிற கைடு போல கர்த்தர் நம்முடைய கரத்தை பற்றி பிடித்து நடத்தி கொண்டு செல்கிறார். இந்த உலகத்தின் பெற்றோர் பிள்ளைகளை ஒருவேளை கைவிடலாம், கணவன் மனைவியை கைவிடலாம், பிள்ளைகள் பெற்றோரை கைவிடலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மை கைவிடுவதில்லை. நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்துகிற வரைக்கும் நம்மை கைவிடாத தேவன். பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தண்டிக்கப்படாதவர்களாகவும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தும்படியாக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை வழி நடத்தி செல்கிறார். இந்த தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து வழி நடத்தி செல்ல நம்முடைய கரத்தை அவரிடம் நீட்டுவோமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி உடனிருந்து தகப்பன் வீட்டுக்கு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தது போலவும், யோசுவாவுடன் இருந்து வழி நடத்தி தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற வரைக்கும் கூடவே இருந்து ஆலோசனை கொடுத்து வழி நடத்தினது போலவும் எங்களுடைய கரத்தை பிடித்து உம்முடைய நீதியின் கரத்தினால் எங்களை தாங்கி எங்களையும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசற்றவர்களாக குற்றமற்றவர்களாக நிறுத்த வல்லமை உள்ள உம்முடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.